அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 9, 10, 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடல்சார் உயர் இலக்கு படையில் அமைக்கப்பட இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் அப்படின்னா தமிழக அரசு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் உயர் இலக்கு படை உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நலச்சந்தியில் உள்ள கடல் வளங்களை மற்றும் கடல் பல்லுயிர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கடல்சார் உயர் இலக்கு படை உருவாக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பெண் குழந்தைகளின் பாலின உயர்வை தமிழக அரசு விருது வழங்கப்படுபவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராதாகிருஷ்ணன். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விருது வழங்கப்படுது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளின் பாலின உயர்வை சிறப்பாக செயல்பட்டதற்காக 3 மாவட்ட நிர்வாகிகளுக்காக தமிழ்நாடு அரசு விருது வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 பேரில் யார் யார் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரான விஷ்ணு சந்திரனுக்கு தங்கப்பதக்கம் வழங்க இருக்காங்க. நெக்ஸ்ட், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளராக கலைச்செல்வி மோகனுக்கு வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சியாளராக ராஜகோபால் சுக்ராவுக்கு வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை அதிகரித்ததுக்காக இந்த 3 பேருக்கு தமிழக அரசு விருது வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோருக்கும் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. அதாவது தொழில் முனைவோருக்கும் தூய்மை பணியாளர்கள் திட்டத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக தமிழக முதல்வர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் ஊர்தி வாங்குவதற்கு கடன் உதவி வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தூய்மை பணியாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா சொந்தமாக வண்டி வாங்குறதுக்காக கடன் உதவி அளிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 50% மானியமாகவும், அதே இதர பிரிவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% மானியம் வழங்கப்பட இருக்கிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது பின்வரும் யாருக்கு கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி, மா ராஜேந்திரன், இந்திரா பார்த்தசாரதி. அதாவது கனவு இல்ல திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்கான வீடு வழங்குறதுக்கு தான் கனவு இல்ல திட்டம். யார் யாருக்கு கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ராஜேந்திரன், இந்திரா பார்த்தசாரதிக்காக 2 பேருக்கு கனவு இல்ல திட்டத்தின் கீழே வீடு வழங்கியிருக்காங்க. இந்த கனவு இல்ல திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2021 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போது மாநிலங்களவை நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதாமூர்த்தி. அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக பார்த்தீங்கன்னா சுதாமூர்த்தி நியமனம் செஞ்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்போசியஸ் நிறுவனர் நாராயண மூர்த்தியின் மனைவி தான் சுதாமூர்த்தி. இவங்க மாநில அவையோட நியமன உறுப்பினராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிருக்காங்க. ஸோ அந்த சுதாமூர்த்தி பார்த்தீங்கன்னா இவர் 2006 பத்மஸ்ரீ விருதையும் 2023 பத்ம விபூஷன் விருதையும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாமூர்த்தி. தற்போது மாநிலங்களவை உறுப்பினரை நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவைகள் சிறந்து விளங்கியதற்காக மாநிலங்களவையில் 12 பேர் நியமனம் செய்வாங்க உறுப்பினர்களை. ஸோ இவங்க யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட், முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜென் லீ. தற்போது பார்த்தீங்கன்னா தேசிய படைப்பாளிகளுக்கான விருது வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த விருது 23 பேருக்கு பார்த்தீங்கன்னா தேசிய படைப்பாளர்கள் விருது கொடுத்திருக்காங்க. இதுல முதல் தேசிய படைப்பாளி விருதானது யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் லீக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கடிதத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? அந்த ராஜினாமா கடிதத்தினா குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நெதர்லாந்தின் முதலாவது தேசிய லோக் அதாலத் அமர்வில் எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1.13 கோடி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்தில் வந்து நெதர்லாந்தின் முதலாவது தேசிய லோக் அதாலத் அமர்வில் வந்து 1.13 கோடி வழக்குகள் வந்து தீர்வு காணப்பட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். லோக் அதாலத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமா வந்து மக்களின் வந்து பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் இதுதான் லோக் அதாலத். இந்த லோக் அதாலத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் ஜூனகாரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1982 லோக் அதாலத் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குஜராத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேரளா மாநிலம் தனக்காக உருவாக்கியுள்ள ஓடிடி தளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சி ஸ்பேஸ் ஓடிடி. தற்போது சி ஸ்பேஸ் ஓடிடி தளம் வந்து எந்த மாநிலம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முறையாக கேரளா மாநிலம் வந்து தனக்காக ஓடிடி தளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்கு வந்து என்ன பேர் வந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்பேஸ் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்திய ராணுவப்படை சிறுமிகளுக்கு விளையாட்டு பயிற்சிகள் வழங்க எந்த இடங்களுக்கு நிறுவனங்களை தொடங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. விளையாட்டு பயிற்சிக்காக பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவப்படை மூலமா வந்து நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிறுமிகளுக்கு வந்து பளு தூக்குதல், குத்துச்சண்டை போன்ற பயிற்சிகள் வழங்குறதுக்காக 2 இடங்களுக்காக வந்து நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட சார்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவப்படை மூலமா வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ துப்பாக்கி சுடும் அலகு வந்து மத்திய பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பூனேவில் உள்ள ராணுவ விளையாட்டுகள் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட். பிரதமரின் உஜ்வாலா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. ஸோ இப்போ வந்து உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு இணைப்பு திட்ட மானியம் வந்து 2024 25 வரைக்கும் வந்து நிதியாண்டு வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு. ஸோ இதன் சார்பில் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சமையல் எரிவாயு இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்ட மானியம் வந்து 2024 25 வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட். பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நோடின்பெக் அப்துல் சதோரோவ். இப்போ பார்த்தீங்கன்னா பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் வந்து உஸ்பெகிஸ்தானின் நாட்டினோட சேர்ந்தவர் நோடின்பெக் அப்துல் சதோரோவ் இவங்க வந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. இந்தியாவின் பார்த்தீங்கன்னா ஆர் பிரகானந்தா வந்து 2ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா டி குக்கேஸ் வந்து இடம் பிடித்திருக்காங்க. ஸோ இது எந்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பிரகானந்தா, 3ஆம் இடம் வந்து டி குக்கேஸ். நெக்ஸ்ட். 71வது உலக அழகி பட்டத்தினை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டினா பிஸ்கோவா. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா வந்து உலக அழகி பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட். சிஐஎஸ்எஃப் ரேசிங் டே அனுசரிக்கப்படும் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 10. ஸோ மார்ச் 10 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் உயர்வு நாள் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்ச் 10 1969 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட். சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. மார்ச் 10 பார்த்தீங்கன்னா சர்வதேச செயற்கை முடி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இது கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்குப்படை எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்க குறிப்பான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். பெண் குழந்தைகளின் பாலின உயர்விற்காக தமிழக அரசு விருது வழங்கப்படுபவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன். அதாவது 3 பேர் வாங்கியிருக்காங்க. விஷ்ணு சந்திரன், கலைச்செல்வி மோகன், ராஜகோபால் சுக்கராவ். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோருக்கும் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு.
தற்போது பின்வரும் யாருக்கு கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. ஏ பார்த்தீங்கன்னா மா ராஜேந்திரன், சி பார்த்தீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி. தற்போது மாநிலங்களவை நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சுதாமூர்த்தி. முதலாவது தேசிய படைப்பாளிகளுக்கு விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜென்லி. தேர்தல் ஆணையர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், நிகழாண்டின் முதலாவது தேசிய லோக் அதாலத் அமர்வில் எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1.13 கோடி. கேரளா மாநிலம் தனக்காக உருவாக்கியுள்ள ஓடிடி தளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சி ஸ்பேஸ் ஓடிடி. இந்திய ராணுவப்படை சிறுமிகளுக்கு விளையாட்டு பயிற்சிகள் வழங்க எந்த இடங்களில் நிறுவனங்களை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. பிரதமரின் உஜ்வாலா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நோடின் பெக் அப்துல் சதோரோவ். 71வது உலக அழகி பட்டத்தினை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்டினா பிஸ்கோவா. CISF ரேசிங் டே அனுசரிக்கப்படும் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.